இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். ப்ரோக்ராமை பாருங்க. வணக்கம். ரைட்டர் காசி தினகர். நான் நிறைய எபிசோட்ல நிறைய சேனல்களில் டிஃப்ரெண்ட்டான டாபிக்லாம் பேச சொல்லுவாங்க, பேசியிருக்கேன். அதிகமாக யாரும் சேனலில் பேசாத ஒரு டாப்பிக்கை நான் இப்போ எடுத்து பேசலான்னு நினைக்கிறேன். அதாவது அந்த காலத்தில் உள்ள நடிகர்களுக்கும் இந்த காலத்தில் உள்ள நடிகர்களுக்கும் அல்லது அந்த கால இயக்குனர்களுக்கும் இந்த காலத்தில் உள்ள இயக்குனர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதுல இன்னொரு கேள்வி அவர் கேட்டார். என்னன்னா, சார், இப்ப மனிதனா பிறந்தா எல்லாருக்கும் கோபம் இருக்கும், வருத்தம் இருக்கும், சந்தேகம் இருக்கும். எல்லா விதமான நல்ல குணங்கள் இருந்தாலும் கெட்ட குணங்களும் இருக்கும் மனிதர்களுக்கு. அதே மாதிரி சினிமாவில் வந்ததுனால அவங்கெல்லாம் ரொம்ப புனிதர்கள் ஆயிட மாட்டாங்க. அவங்க கிட்டயும் சில கெட்ட குணங்கள் இருக்கலாம், அல்லது அவங்கள்ட்ட கோபதாபங்கள் இருக்கும், அல்லது அவங்களுடைய பேசுறது யாரையும் மனசை புண்படுத்தி பேசலாம். அந்த மாதிரி மைனஸும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அப்ப இருந்த நடிகர்கள்ட்ட நீங்க படங்கள் எழுதின காலத்துல, நீங்க அவங்களோட ஒர்க் பண்ண காலத்துல ஏதாவது வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடிச்சாலும் குணங்கள்லயும் சில வித்தியாசமான குணங்கள் உள்ள நடிகர்கள் இருக்காங்களா? இப்ப எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்கிறதுனால அதை எடுத்து பேசும். அதாவது எப்பவுமே வீட்டிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நமக்கு மனைவி கணவனுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு வரும், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்களுக்குள்ள கூட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இது ஹியூமன் சைக்காலஜி. இந்த மாதிரி இது எப்பவுமே ஒரு ஹியூமன் லைஃப்ல அது காமன். அது மாதிரி சினிமா துறையில தொழில் நேரத்துல அவங்க ஒரு அவங்களுடைய குணங்கள் நல்ல குணங்கள்னால நிறைய பேர் உதவிகளும் செஞ்சிருப்பாங்க, அல்லது அவங்களுக்கு சில கோப கதாபங்கள் வரும், அல்லது ஒரு இரிட்டேட்டிங்கா ஏதாவது பேசுவாங்க. அந்த மாதிரி சினிமாக்கள்ல பல பல பழைய காலத்து கலைஞர்கள் இருந்திருக்கிறாங்களான்னா இருந்திருக்காங்க. நான் இப்ப சொல்ல போற பல கலைஞர்களோட நான் பணியாற்றல, ஆனா அவங்களோட படங்கள்ல ஒர்க் பண்ணவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சில கலைஞர்களை நான் பணியாற்றின காலத்துல அவங்களுடைய கேரக்டரைசேஷன் அது எப்படி இருந்ததுங்கிற மாதிரி காமெடியா நகைச்சுவையா என்ன நடந்ததுங்கிறதையும் சொல்றேன். அதாவது சினிமா துறையில என்னுடைய காலங்களுக்கு முன்னாலேயே, நான் சினிமா துறையில் வந்த காலங்களுக்கு முன்னாலேயே சினிமாவில் ஒரு நடிகர் நடிகைகள்ல ரொம்ப கோபக்காரங்க, ரொம்ப மிலிட்ரி மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றது நடிகை பானுமதி. அவங்க எம்ஜிஆர் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு, அம்மாம்பாரு. எம்ஜிஆரை விட அவங்க வயசுல மூத்தவங்களா இருக்கலாம் அவர் வந்த காலத்துல. அதோட என்னன்னா, எம்ஜிஆர் ஒரு ஹீரோவா வர்றதுக்கு முன்னாலேயே அவங்க ஹீரோயின் ஆனவங்க. ஸோ எம்ஜிஆர் ரத்னகுமார்ங்கிற ஒரு படத்துல சின்ன வேஷம் தான் அவர் பண்ணாரு. ஸோ அவங்களுடைய ஆளுமைங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரியில அவங்க கடைசி காலம் வரைக்கும் இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, மல்டி டேலண்டட் மாதிரி அவங்க மிகப்பெரிய நடிகை, நிறைய எழுதியிருக்காங்க, புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க, நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, மிக அருமையான ஒரு இசையமைப்பாளர், அதையெல்லாம் மீறி மிக அருமையான ஒரு பாடகி. ஸோ அவங்களுக்கு எல்லா விதமான நாலேஜும் இருந்ததுனால அவங்க மற்ற சினிமா துறையில வந்த பெண்களை, ஆண்கள் மேல் சாவனிசான ஆண்கள் அடக்கி நான் சொல்றத கேளு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது அவங்க கிட்ட முடியாது. உதாரணமா நாடோடி மன்னன்கிற படத்திலேயே எம்ஜிஆர் அந்த அம்மா நடிப்பு ஏதோ அருமையா ஆக்ட் பண்ணா கூட எம்ஜிஆர் ஆஸ் ஏ டைரக்டர் அந்த படத்துக்கு ஒன் மோர்னு கேட்பாங்க, மறுபடியும் ஒரு தடவைன்னு வழக்கமா. அந்த மாதிரி டைரக்டர்கள் ஒன் மோர்னு கேட்டால் அதுக்கு உண்டான காரணத்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள டைரக்டர்கள்லாம் என்ன மிஸ்டேக்னு சொல்லாமலே ஒன் மோர் கேமரா மிஸ்டேக், ஆக்டர் மிஸ்டேக்னு சொன்னாதான் அவங்க ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அவர் நாடோடி மன்னன் அந்த அம்மாவை ஹீரோயினா போட்டு அவர் டைரக்ஷன் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப ஒரு சீன்ல திரும்ப திரும்ப ஒன் மோர்னு உடனே அந்த அம்மா ரொம்ப கோச்சிட்டாங்க. கோச்சிட்டு அவங்க மிஸ்டர் எம்ஜிஆர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, இல்லை ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் எம்ஜிஆர், யூ லேர்ன் த டைரக்ஷன், கம் அண்ட் டூ திஸ் ஃபில்ம் மட்டும் கோச்சிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் உண்மையிலே நடந்தது. இது அந்த காலத்துல அந்த படங்கள்ல ஒர்க் பண்ணவங்க பிற்காலத்துல அவங்க இன்னைக்கு இல்ல. ஆனா நான் சினிமாவுக்கு வந்த காலத்துல அவங்களை எல்லாம் நான் சந்திச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். இதெல்லாம் உண்மையான்னு இருக்கேன். இது சில இன்டர்வியூல கூட வந்திருக்கு. அது உண்மை. உடனே கோச்சிட்டு போனோடனே எம்ஜிஆர் அப்செட் ஆயிட்டாரு. ஏன்னா படத்துல மெயின் ஹீரோயின்
இப்ப திடீர்னு அவங்க கோச்சுட்டு போயிட்டாங்கன்னா, அந்த கதையில கன்டினியூட்டின்னு இருக்கும் இல்லையா? அடுத்து அவங்க இல்லாம அந்த சீன் இருக்காதே. அதுக்காக கதையில ஒரு மாற்றம் பண்ணி, ஒரு டூப்ப போட்டு, அவங்க குதிரையில போகும்போது, ஒரு கத்தியில நம்பியார் எரியற மாரி, அதுல அவங்க முதுகுல அந்த டூப் ஆர்டிஸ்ட் மேல பட்டு அவங்க இறந்து போற மாதிரி. ஆனா எனக்கு இன்னைக்கும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவங்க அதுக்கப்புறம் அவங்க இறக்குற சீன்ஸ் இருக்கு. ஷாட்ஸ் இருக்கு அந்த படத்துல. அத முன்கூட்டியே எடுத்திருக்க முடியாது. அதனால அவங்கள கூப்பிட்டு இந்த சீன்ல நீங்க இறந்து போறீங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, அவர் மனசுக்குள்ள டைரக்டர் எம்ஜிஆருக்கு இதுக்கு பதில் வேற ஹீரோயின நம்ம போடணும் அப்படின்னு அதுக்குள்ள சரோஜா தேவிய ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. திருடாதேயில சரோஜா தேவி அவங்க கூட நடிச்சதுனால கன்னட பெண்ணா இருந்தாலும் தமிழ் சரியா வராட்டா கூட எம்ஜிஆருக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போய் அது ஒரு கிளாமரா ரோல் மாதிரி ஒண்ணு நம்ம நாடோடி மன்னன்ல பின்னால அதை சேர்த்துக்கலாம்னு மைண்ட்ல இருந்திருக்கணும் நிச்சயமா. ஸோ அந்த அம்மா இறந்து போன மாதிரி காட்சியில அவங்க படுக்கையில படுத்து சாகுற மாதிரி எடுத்தாங்க. அது அந்த அம்மா எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளவு பிரில்லியண்டான ஆர்டிஸ்டுக்கு நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்க ஒரு சீன்ல நீங்க செத்த மாதிரி செத்துடுறீங்கன்னு சொன்னா, அப்ப இன்னும் படத்துல இல்லைன்னு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. நிச்சயமா நடிகை அவங்க. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி நம்ம சொன்னதுனால கோச்சுட்டு நம்மள தூக்குறாங்கன்னு அதை பத்தி கவலைப்படல. அவங்க அதையும் நடிச்சு கொடுத்தாங்க. ஆனா கோபத்தின் உச்சத்துல அவங்க போனாங்கன்னா, அதுல ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு ஒரு பேர் அவங்களுக்கு. நியாயமான கோவமா இருக்கும். அந்த கோவத்த அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஓப்பனா ஸ்டேட்மெண்ட்டா பண்ணிடுவாங்க. தொழில்ல அவங்களுக்கு கெட்ட பேரே வாங்கி குடுக்கல. ஏன்னா, அதுக்கப்புறம் அந்த கோவிச்ச ஆள்ட்டயோ, யார்ட்டயோ அவங்க மறுபடியும் அந்த நல்ல ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணாங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் அவரு எம்ஜிஆர் முதலமைச்சரா வந்தா கூட அந்த அம்மாவுக்கு உரிய பதவியும், கௌரவமும் குடுத்தாரு. ஏன்னா, அவங்க தொழில்ல இருக்கக்கூடிய ஒரு டெடிகேஷன். அது அந்த காலத்துல இருந்த நடிகர்கள், நடிகைகள்ட்ட நெறைய பேர் நெறைய உண்டு. அதுல நம்ம இப்ப பேச எடுத்த டாபிக்ல முதல்ல பானுமதி. அதுக்கப்புறம் கோபக்கார நடிகர்கள் யாரு அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் பின்னால டைரக்டர்கள் வரிசைக்கு வருவோம். அந்த கோபம்ங்கிறது சில நேரத்துல அந்த கோபம் தொழிலுக்கு உதவும். சில நேரத்துல அந்த கோபத்தினால ப்ரொடியூசருக்கும் அந்த ஆர்டிஸ்டுக்கும் தகராறு வரும். அவங்க கோவிச்சுட்டு படத்தை விட்டு நின்றுவாங்க. படம் நின்னு போகும். அந்த மாதிரி பிரச்சனைகளும் உண்டு. இப்ப நான் அதுல மாதிரி அப்புறம் நடிகை வரிசையில 2, 3 பேரை பார்த்துட்டு அப்புறம் நடிகர்களுக்கு போவோம். ராஜசுலோச்சனா. அவங்களும் ஒரு அருமையான டான்சர். நிறைய படங்கள் பண்ணவங்க. எனக்கு பானுமதி அம்மாவோட பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாட்டா கூட ராஜசுலோச்சனா ராமநாராயண் படத்துக்கு நான் டைலாக் எழுதும்போது நிறைய படங்கள்ல அவங்க மதர் ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்ப ராஜசுலோச்சனா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இடத்துல குறவஞ்சின்னு ஒரு படம். கலைஞருடைய சொந்த கம்பெனி. அந்த கம்பெனியில ஏதோ ஒண்ணு அவங்க ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க. அத அந்த மாரி ஒரு பாடல் வரியோ அல்லது ஒரு வசனத்திலயோ அது மாரி வருது. கடவுள் இல்லைங்கிற மாரி ஒரு வரி வரும்போது, நான் இத பேச மாட்டேன்ட்டாங்க. கதைப்படி நீங்க பேசணும்னா, என்னால முடியாதுங்க. அதெல்லாம் நான் பேச முடியாது. நீங்க என்ன கடவுளே இல்லங்கிற மாரி ஒரு டயலாக் எழுதியிருக்கீங்க. அத எப்படி பேச முடியும்? அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சிவாஜி சார் எப்படி பேசினாரு? "அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாள்?" அப்படின்னு எப்படி அவர் தைரியமா பேசினாருன்னா, கலைஞருக்கும் சிவாஜி சாருக்கும் இருந்த நெருக்கம் ஒண்ணு. இன்னொன்னு அந்த காலத்துல அது ஒரு புரட்சி படமா இருந்தது. நாத்திகத்தை இன்டைரக்டா சொல்லக்கூடிய படமா இருந்தாலும், முதல் படம் சிவாஜி கணேசனுக்கு. அதுக்கு முன்னால ஒரு படம் பண்ணி பெருசா போகாட்டா கூட, பராசக்தி தான் அவருக்கு ஒரு பெரிய லைஃப்ல டர்னிங் பாயிண்ட். அப்ப நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா கலைஞருடைய கம்பெனி குறவஞ்சியில நடிக்கும்போது ராஜ சுலோச்சனா கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க. தெலுங்கு, தமிழ்ல நிறைய படங்கள் பண்ண ஒரு நோன் ஆர்டிஸ்ட் அவங்க. அதனால அவங்க பேச மாட்டேன். அவங்கள தூக்கிட்டு அதுக்கப்புறம் சாவித்திரியா போட்டாங்கன்னு ஒரு விஷயம் உண்டு. அதை நான் ராஜசுலோச்சனாட்டே கேட்டிருக்கேன். அவங்க கொஞ்சம் மிகப்படுத்தி சொன்னாங்க. நான் அந்த டைலாக கொஞ்சம் மாத்துங்கன்னாங்க. அதுக்கு என்னையே மாத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. இது அடுத்த நடிகையினுடைய கோபம். அதுக்கப்புறம் அவங்க மதர் ரோல்லாம் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்க. குழந்தை மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க அவ்வளவு கோவக்காரி. பானுமதி அம்மா அளவுக்கு அவங்கலாம் கோவக்காரியா நான் பார்த்ததில்ல. சம்மதமா எதுக்கு நான் உங்கள் கூட வர சம்மதமா வெகு தூரம் தனியே போவத பாயம் கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் மஞ்சகரின் உலகம் வலை நீரிக்கும்
குந்தி பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய நடிகை பானுமதி, ராஜசுலோச்சனா அவங்கள்லாம் அவங்களுடைய தொழிலில் சில நேரத்தில் அவங்களுடைய வருத்தத்தையோ கோபத்தையோ அவங்க காமிச்சிருக்காங்க. அதனால் என்ன நடந்தது சினிமா இண்டஸ்ட்ரியிலன்னு சுவையான ஒரு நிகழ்ச்சியை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அடுத்த எபிசோடில் மீண்டும் சில நடிகைகள், நடிகர்கள் அவங்கள பற்றி வரிசையாக நம்ம அவங்களுக்கு ஏற்பட்ட கோபம், அவங்களுடைய வருத்தம், அது எந்த அளவுக்கு சினிமா துறையில் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சா, அல்லது அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததாங்கிறத பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ரைட்டர் காசி தினகர். வணக்கம்.